தாவேகா ஆட்சி நல்ல மாற்றமா ஏமாற்றமா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது, திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இன்று மூவரும் ஒரே அணியில் நிற்க வைத்தது மாற்றமா இல்லையா? காண கண்கோடி வேண்டும். திமுக, அதிமுக, நாம் தமிழர். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. அட மாப்ள, டேய் கட்டபொம் எப்படா வந்த? டேய் மாப்ள எப்போ வந்த? யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்னார்னு, யாரும் சொல்லல. அது ஒரு விபத்து. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவேகாங்கிற கட்சி. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ, நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தான்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006 2011. அதிமுக ஆட்சியிலே மோசமான ஆட்சி காலம் என்றால் 91 96. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவேகா ஆட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? ஆனா இந்த தாவேகா மாற்றா இருக்க போதா இல்ல, இவ்வளவு பேசுறீங்க மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேல பேசுறீங்க. 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. ஆனா உங்களை மக்களை நம்பலையே, இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது வரலாற்று பிழை. உங்களை ஏற்றுக்கொண்டால் வரலாற்று சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்திருந்தால் வரலாற்று பிழை என்றால் எங்கள் மக்கள் தொடர்ந்து அந்த வரலாற்று பிழையை செய்வார்கள். இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. 16 ஆண்டு காலம் ஈரோன் சிரமலா மண்ணுக்காக மக்களுக்காக பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா மக்கள் அங்க தேர்தல் என்னப்ப அந்த ஈரோன் சிரமலாக்கு போட்ட ஓட்டு 76 ஓட்டு. அதனால தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போறீங்க, என்னமோ இது போய் முறைக்கிற. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். பொதுவான ஒரு கேள்வி, நான் அவங்கள சொல்லலப்பா, பொதுவா ஒரு கேள்வி. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதனால இந்த ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, ஏமாற்றம் தான். இந்த காட்ஸில்லா படங்கள்லாம் வரும், கடல் ரொம்ப அமைதியா இருக்கும், திடீரென்று காட்ஸில்லா எழுந்து நின்று கர்ஜிக்கும். ஆகாச வாகனம் அப்படியே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் பரவும். அதுபோல் அமைதியாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு 2 ஆண்டு காலத்திற்குள் எழுந்து நின்று 1.25 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் இதை விட மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உங்களால் எப்பொழுது பார்க்க முடியும்? அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். தாவேகா 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்து. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். 50 நாள் இந்த ஆட்சி நடந்திருக்கு, இந்த மக்கள் எதை எதிர்பார்த்து வாக்களித்தார்கள்? என்ன சார் இது? இது மாற்றமா சார்? இது பெருத்த ஏமாற்றம், இது பெருத்த ஏமாற்றம். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு, இது வெறும் ஏமாற்றமாக தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கல, ஏமாற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னண்ணே எப்படிண்ணே இருக்க? பாட்டிட்டு வந்தியா? உதயநிதி ஸ்டாலின் மீது ஏதாவது விமர்சனம் வந்தால் அதிமுக ஐடி விங் எங்க மேல பாயுது. அம்பாசமுத்திரத்தில் சீமானை நிறுத்தி வைத்து சட்டசபைக்குள் எங்களுக்கு எதிராக சதி செய்யலாமா என்று இவர்கள் கூட்டாலோசனையில் இருக்கிறார்கள். இப்ப இந்த 3 பேருக்கு யாரு தலைவர்னு இவங்களுக்கே தெரியல.
எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இனிமே தமிழ்நாட்டில் போஸ்டர் எடுத்து ஒட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை தொண்டர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை விசுவாசி உதயநிதி ஸ்டாலின். அதாவது இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று அழுவினிக்கு, இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமா தேடி தேடி போய் அழுகுது அழுவினி. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்கிறான் போர்டு வச்சுட்டு இருக்கிறான். 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு. சரிண்ணா, திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா, சாப்பிடுறியா? நேரா வருவாராம், சிஎம் இருப்பாராம், நாங்க குச்சி ஐஸ் வச்சு. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு நம்ம பசங்க. சரி, நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்சு திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி அவர்களுக்கு வைக்கிறேன். இடைத்தேர்தல் வருதுல, ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சிருங்க பாப்போம். நிற்பதற்கு உங்களால முடியுமான்னு நான் கேட்கிறேன். என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறேன், நடக்காதா? இல்ல, எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. எனக்கு மருந்து வேணும். அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபிலாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன் பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சர்க்கரை வியாதி. ஹார்ட் ப்ராப்ளம். இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு வேற இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு. அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு. இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. எதுக்கு ஓடுறார்? தப்பு பண்ணிட்டோ மாட்டிக்கிட்டா பர்மனண்டா உள்ள வச்சிருவாங்கன்னு ஓடுறார். ஏற்கனவே நெஞ்சு வலி வந்து படுத்த கேஸ்லாம் தெரியும். திரும்பியும் அதே டிராமா போட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப ஓடுறார். அவரு நல்லவர் இல்லைன்னு ஊழல் கேஸ்ல ஜெயிலுக்கு போன ஒருத்தர் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. ராமராஜன் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர். இப்ப என்ன நீங்க உட்கார ஆசைப்படுறீங்களா? ரொம்ப வைத்தறிச்சல பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே டயலாக் தானா? காமராஜர் உட்கார்ந்த இடத்துல நாதாரி உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு நாதாரி சொல்லலாமா? சிங்கப்பூருக்கு ஓடனா சிங்கப்பூருக்கு ஓடனான்னு சொல்ல முடியும், அமெரிக்காவுக்கு ஓடினாங்கன்னா சொல்ல முடியும்? எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனை இருந்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் போகணும். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் ஏன் போனாரு? எலெக்ஷன் ஏப்ரல் 23 நடந்துச்சு. ரிசல்ட் மே மாசம் 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 51 நாள் நல்லா தான் இருந்தார். 51 நாள் நல்லா இருந்தவர் ஜூன் 25ல ரைட் நடந்த உடனே அடுத்த நாளே சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு. சாரி, ரொம்ப உடம்பு முடியாம அட்மிட் ஆகிட்டாரு. அப்படித்தானே? முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் பார்த்து முட்டாள்னு சொல்றீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்! இது முதல்வர் அசிங்கப்படுத்துறது இல்ல, அந்த மக்களை அசிங்கப்படுத்துறது. அந்த மக்கள் மனசு வச்சதுனாலதான் நீங்களாம் அந்த பதவியில உட்கார்ந்துருக்கீங்க. இனிமே அந்த பதவியெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் போக போக ஏன் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? இந்தியால தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லையா? ஏன் அவரே சில நல்ல ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு, அங்கெல்லாம் போக மாட்டாரா? தெரியாம கேக்குறேன் சார். அப்படி இந்தியாவிலே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வியாதி அவருக்கு வந்துருச்சா? பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைமறைவா இருக்கிறது எனக்கு உரிமை உண்டு. கூடிய சீக்கிரத்துல நீங்களும் தலைமறைவு ஆயிடுவீங்க போல் இருக்கு. அதான் அதை பத்தி நியாயப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே யாரோ கேஸ் போட்டிருக்காங்க.